மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போடு தான் நான் உங்களை வந்து சமைச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து தமிழக அரசு இந்த ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை விருதுநகர் மாவட்டத்தில் காரியாப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய தலைப்பின் கீழ் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் ஈப்பு ஓட்டுநர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிக்கை அப்படின்ற மாதிரி வெளியேற்றிருக்காங்க. கடைசி நாள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு 30 செப்டம்பர். ஸோ கடகடகடன் டக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா மக்களே? இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் டெய்லி இந்த மாதிரி 2 வீடியோஸ் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஊதியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நிலை 1க்கு 15,700 இருந்து 58,100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு. சரிங்களா? அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னா, ஈப்பு ஓட்டுநர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 19,500 71,900 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வயது அப்போ பொது பிரிவில் வந்து 18 32 வயது வரைக்குமே அப்ளை பண்ணலாம். பின்தங்கிய வகுப்பினர் சிறுபான்மையினர் அப்படின்ற ஒரு ரோலு கேட்டகரிக்குள்ளே வரவங்க 18 34 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் பழங்குடியினர் 18 37 வயது வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அலுவலக உதவியாளருக்கு. இதே வந்து 18 42 வயது வரைக்குமே ஈப்பு ஓட்டுநர் பிரிவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்த பணியிடங்கள் என்னவோ அலுவலக உதவியாளருக்குமே ஒரே ஒரு போஸ்டிங் தான், ஈப்பு ஓட்டுநருக்குமே ஒரு போஸ்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ அலுவலக உதவியாளருக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஈப்பு ஓட்டுநருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் ஓட்டுநர் உரிமம் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர் மூலியம் 5 ஆண்டு முன் அனுபவம் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் தெளிவாக சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? விண்ணப்ப கட்டணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பொதுப்பிரிவு பின்தங்கிய வகுப்பினர், மிகவும் பின்தங்கிய வகுப்பினர், சிறுபான்மையினருக்கு 100 ரூபா மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிகளுக்கு 50 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கடைசி நாள் வந்து 30/9 நிபந்தனைகள் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, சாதி சான்று, முன்னுரிமை சாதி ஆகியவர்களுக்கு ஆதாரம் கண்டிப்பாக காட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. பதிவேற்றம் செய்யும்போது அதை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி தான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இளசுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதி உள்ள நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா மக்களே? ஸோ ஊதியம் சொல்லியாச்சு, கடைசி நாள் சொல்லியாச்சு, எவ்வளோ வயசு, என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காங்க. 12 பக்கத்துக்கு இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதே தான் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க மக்களே. சரிங்களா? இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் மக்களே.